சீனியர் சிட்டிசன் கேர் அம்மாவுக்கு பார்க்க வந்தேன். ஷி இஸ் ஸோ ஸ்வீட். அம்மா மார்னிங் மேம். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அது இன்னைக்கு ஏதோ சம் செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர வேணான்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா லக்கிலி மை டாட்டர் இஸ் ஆல்சோ அட் ஹோம். அவளுக்கும் இன்றைக்கி காலேஜ் லீவு. ஸோ அதனால் ஈவினிங் வந்து நானும் என் டாட்டரும் வெளில போகிறோம். லேடிஸ் டே அவுட். நேரத்துக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும், ஹார்ட் பீட் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி செய்யுங்க. சரியா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். 12:30. நேற்று வந்து என்னோட டாட்டரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து டாட்டரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதை தான் நான் பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கில்லி பிரியாணி. கில்லி பிரியாணி பண்ணி வச்சுருக்கோம். தென் சிக்கன் குழம்பு, ப்ரான் அண்ட் சிக்கன். இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், ப்ரான், சிக்கன் குழம்பு இருக்குது. தென் எக்ஸு அண்ட் இன்னும் எக்ஸு வெந்துட்டு இருக்குது. அண்ட் எப்போவுமே வந்து நான் வந்து என் டாட்டருக்கு சொல்லி தருவேன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஜெண்டர் பார்க்கக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு எல்லாருமே ஈக்குவல் தான். நான் படித்த போதும் நான் ஈக்குவலாக பாய்ஸோடவும் பழகுவேன், கேர்ள்ஸோடையும் நான் பழகுவேன். இவங்க கூட பழகக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிஸ்கிரிமினேஷனே இல்லை. ஏன்னா அம்மா என்னை அப்படி தான் வளர்த்தாங்க. அதே மாதிரி தான் என் டாட்டருக்கும் சொல்லி வச்சுருக்கேன். எல்லாருமே ஈக்குவல் தான். நீ எல்லாருக்கிட்டையும் பழகணும். அப்போ தான் வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்க முடியும், லைஃப்பில் பிரேவாக வர முடியும். அப்படின்றதுக்காக நான் அந்த ஒரு விஷயத்த நான் எப்பவுமே பொண்ணுக்கு சொல்லி தருவேன். அவங்களோட காலி மேட்ஸ் நிறைய பாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, ஆண்டி நாங்கள் காஃபி ஷாப் போகிறோம், இன்றைக்கி தான் அனுப்புங்க. ஏன் எனக்கு கேட்குறீங்க? நீங்கள் தாராளமாக எனக்கு ஒரு மெசேஜ் இன்றைக்கி தான் போட்டுட்டு நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போனால் போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஐ திங்க் ஸோ 3 boys and 3 girls are coming. So I'm going to give them lunch. I'm so happy treating them. நான் யாரு? ஆண்டி. அது போதும். ஸோ இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு லஞ்சுக்கு வரும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 6 pieces. என்ன இது ஓலைச்சுவடியா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது என்னதுன்னு கெஸ் பண்ணினார். என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா இது வந்து கொழுக்கட்டை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வெரி டேஸ்டி அண்ட் வெரி யம்மி இட் இஸ். அண்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தென் நானும் சாப்பிட்டேன். இட்ஸ் வெரி டேஸ்டி. அதில் ஏன்னா நான் ஸ்கேன் பண்ணி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உனக்கு நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இனிமே வலிக்காது. சரியா போச்சா? எப்படி சரியா போச்சு சொல்லுங்க. ஸ்கேன் பண்ணவனே சரியா போச்சா? கேட்குதுங்க. வெரி குட். இப்போ வயிற்று வலிக்கல, இனிமே வலிக்காது இல்லை? குட். இப்படி சொல்லு, இப்படி பண்ண. ஓகே, குட் கேர்ள். ஓகே. So coffee in the car I'm having. There is a shop called Chai Shastra அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சாய் மட்டும் இல்லை, காஃபி will be very good there. ஸோ சம்டைம்ஸ் இங்கேருந்து நான் ஒரு கிளினிக்லேருந்து என்னோடய கிளினிக் போய் அங்கே காஃபி சாப்பிடுவேன். அதை அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கி வந்து லீவ்லாம் கிடையாது. பிகாஸ் கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் நிறைய லீவ்னால நிறைய கேசஸ் வில் கம். அண்ட் நான் வந்து நியூ இயர், தீபாவளி, பொங்கல் மட்டும்தான் லீவ் எடுப்பேன், லீவ் கொடுப்பேன் என்னோடய கிளினிக்கு. மற்ற நாளெல்லாம் இஸ் ரொட்டீன் டேஸ் தான் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நியூ இயர் ஈவ் வீட்டில் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு ஒரு 11 o'clock மாதிரி போயிடலாம் அப்படின்னு பிளானு. கடவுள் முகத்தில் தான் முழிக்கணும். நியூ இயர் 2026 டிசைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது, அங்கே போகலான்னு பிளான் பண்ணிடும். ஸோ வி கம் அவுட் ஃபார் டின்னர். ஜாலி இந்தியன் அப்படின்னு ஒரு சூப்பர்ப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நார்த் இந்தியன் வெஜ் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹவ் ஆர்டர்ட் சோலா பட்டூரா. ஸோ இங்கே ஜாலி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து டின்னர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைக் ஓல்ட் ட்ரெடிஷன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது தேன் மிட்டாய், இந்த கடலை பருத்தி அண்ட் இதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா ஹோட்டல்ஸில் பார்த்துட்டேன் இந்த மாதிரி. ஸோ நைஸ் அண்ட் takes us back to our roots actually. Okay. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், கிளம்பிட்டேன். வெளியே போய் நிற்கும் போது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது வீட்டு பக்கத்தில். அங்கே வந்து 2 பசங்க வந்து சாக்லேட்ஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உடனே எனக்கு வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் ஒன்று கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்து நான் ரெக்கார்டிங் பண்ண சொன்னேன். ஏன் சொல்ல வரேன்னா, உரிமை ரொம்ப முக்கியம். நமக்கு உரிமையை நம்ம விட்டுட்டு நம்ம வாழறது அப்படின்றது உயிரை விட்டு பெணமாக வாழறதுக்கு சமம். ஸோ நம்ம ரைட்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பொருளை தான் நம்ம கேட்டு வாங்கிக்கணும், அடுத்தவங்க பொருள் நமக்கு தேவையில்லை. ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து நம்ம உரிமையை விட்டுட்டு நம்ம வாழ்கிறது வந்து இட்ஸ் லைக் ஆதார் கார்டு இல்லாமல் நம்ம வாழறதுக்கு சமம். நம்ம சிட்டிசன்ஷிப்பாகவே இருக்க ஒரு தகுதி இல்லை, பட் வி ஆர் லிவிங். நம்ம வந்து ஒரு ஹியூமனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் கோஸ்ட் ஃபார்மில் வாழறோம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ உரிமை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாக்லேட் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைச்சா போதும். கிளினிக் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ணா, துரை அண்ணா. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கப்ப எனக்கு வந்துட்டு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அண்ணா வந்து எனக்கு மர பொம்மைகள்னா எங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்கன்னா, குற்றாலம் அந்த மாதிரி ஏரியால இருந்து. அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஆக்சுவலா அப்பா ஃப்ரெண்டுன்னா அப்பா ஏஜ் எல்லாம் கிடையாது. நீங்க அப்பா வந்து நீங்க 30 years அந்த மாதிரி இருக்கும், அப்பா 45 அந்த மாதிரி இருக்கும். பட் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் அப்போத்துல இருந்தே ஃப்ரெண்டு. ஒரு 40 years 45 வருஷம் பழக்கம்னு நினைக்கிறேன். அண்ணா ஸ்கேன் பண்ண வந்தாங்க. ஐ தாட் ஒரு சின்ன vlog கொடுத்துடலான்னு. அதோட இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவரோட பேரன் இவரை வந்து நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இவரோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நான் ஸ்கேன் பண்ணேன். என்னையா என்ன சொன்ன நீ வந்த உடனே? என்ன நீங்க தான் எனக்கு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாருல்ல. வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு. பைரவன் சாய். நீங்க தான் எனக்கு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அண்ணா ஒரு கன்சல்டேஷனுக்காக வந்திருக்காங்க. சூப்பர். அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ பாட்டிமா 10 வருஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் சிக் ஆகுது அடிக்கடி. ஸோ அதனால அவங்கள வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்க பசங்களும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, வந்து நாங்கள் அம்மாவை அனுப்பி விடுங்கன்னு. ஸோ அதனால நான் டிசைட் பண்ணி பாட்டிமாவை வந்து ரெஸ்ட்டுக்கு அனுப்புகிறேன். ரொம்ப கஷ்டம். சரியா? அது வந்து அப்படியே மண்டை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ காஃபி அட் சென்னை காஃபி ஹவுஸ் வந்துட்டேன். ஐ திங்க் 2 சிப் போனோடனே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அலுமினை மீட்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து பேட்ச் மீட் எவ்ரி இயர் நடக்கும். அது அவங்கவுங்க பேட்சஸ்க்கு நடக்கும். நான் 91 பேட்ச்சு. இது வந்து அலுமினை மீட் வந்து யூ மஸ்ட் பி நோயிங் லைக் எல்லா லைக் ஒரு 50-60 years ஆஃப் டாக்டர்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் MMC ஆர் கம்மிங் ஃபார் திஸ் மீட். இட்ஸ் அ வெரி கிராண்ட் இவெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இனிஷியலாகவே ஒரு குட்டி vlog போட்டலான்னு நினச்சேன். நான் வந்து இப்போ என்னோட கிளாஸ்மேட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் எல்லாரையும் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் யார்? ஹாய் சீனியர் டாக்டர் அருள், எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் கூட ஒரு சின்ன vlog ஒன்று எடுத்துக்கிட்டுமா? ஸோ நான் வந்து ரேடியாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓ அப்படியா, வெரி நைஸ். எங்கே இருக்கீங்க? நானும் மயிலாப்பூரில் தான் இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து ஒரு சன்னு ஒரு டாட்டரு. உங்களுக்கு?
ஒரு சன்னு டாக்டர் தான். உங்க சன் என்ன பண்றாரு? அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி ப்ரிப்பேர் பண்றாரு. உங்க சன் பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சன் பேர் ரோஷன். ஏன் சன் பேர் ரோஷன்ங்க? எங்க தயவு செஞ்சு உங்க டாட்டர் பேரு நிக்கிதான் மட்டும் சொல்லிடாதீங்க. What's your daughter's name? Nikita. Oh my god. நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் 91 பேட்ச், அவர் 90 பேட்ச். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த அலுமினியை. I thank the organizers for organizing this such a great event, and it's an extraordinary effort. I think it's going to be a rocking event. Thank you so much. Please come. இவங்கெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு. நான் வந்து எந்த இயர்னு கண்டுபிடிக்கிறதா இது வந்து கரெக்டாக 90 பேட்ச்னு கண்டுபிடிச்சி எனக்கு மொக்கா போட்டுட்டாரு. ஸோ ஏஜ் இயரை கண்டுபிடிச்சதுனால எனக்கு ஒரு பிளான். தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ ஸோ என்னோட கிளாஸ்மேட், என் ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட்டோட சில்ட்ரன்லாம் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரெசன்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. வெரி நைஸ். ஸோ நித்யா அமிர்தமில் வந்து காஃபி கேட்குறேன். தலை அப்படியே வெடிக்குது எனக்கு சுட சுட கொதிக்க காஃபி வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். இது ஹிந்தி வாலா. எனக்கு கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும், ரொம்பலாம் தெரியாது. சிர் கிர்கை கரம் காஃபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். காஃபி வித் மை ஃப்ரெண்ட் பாரதி. ஹேட் a great time. ஓகே, நத்திங் டு வரி உங்களுக்கு, சரியா? வெரி ஃபைன், வெரி பர்ஃபெக்ட். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் போடுற மாதிரி இங்க கோலம் போட ஆரம்பிச்சோம். பரவாயில்ல. ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்லா பொங்கிட்டு வருது. ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் கொஞ்சமாக வெல்லம் போடுவேன். அதான் என்னோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். போதும். ஸோ அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுருவேன் சாம்பாரில். நான் புளி சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கு. இன்னும் 2 டைப் பொங்கல் சூப்பராக இருக்குது. ஓ, பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம என்ன வேணால் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி சாமிக்கு படையல் போடலாம், சாமியை ஏற்றுப்பாங்க. ஸோ நான் வந்து புளி சாதம் அண்ட் தக்காளி சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, சாம்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார் அண்ட் சக்கரை பொங்கல் இருக்குது. தென் 2 டைப்ஸ் ஆஃப் வடை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வெளியே எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடணும். பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு பயங்கர ஒர்க்லாம் இருந்துச்சு. அதனால் ஒரு காரில் ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவன் வந்து அங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே. எனக்கு ஹெல்ப்பர்ஸ் வீட்டில் யாரும் இல்லை. ஸோ ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு மொய்தீன் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஹோட்டல் ஆர்டர் பண்ணாதீங்க, நான் வந்து ஒரு சேமியா பாத் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் தான் அவருக்கு சமையல் பண்ணி கற்றுக் கொடுத்தேன். ஸோ நான் உங்களுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். ஸோ அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. கூட நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரத்னா கேஃபில் சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் சில்ட்ரனுக்கு மட்டும் கொஞ்சம் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் ஹாப்பினஸை கொண்டு வரணும். நம்ம என்ன சின்ன 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 விஷயத்துக்கு எல்லாம் நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஒரு ஸ்மால் லைக் இன்னைக்கு ஒரு டின்னர் அப்படின்னா அதை வந்து ஒரு பொங்கல் டைம்னால ஒரு சும்மா ஒரு பொங்கல் தீமில் எங்கள் ஃபேமிலி இருக்காங்க. அண்ட் மோதின் will come and join with us. அண்ட் நாங்கள் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு சாதாரண டின்னரே ஒரு சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்ணுவேன் நான். That is there with me. Always I have the habit of enjoying myself and enjoying with the family.
ஸோ இதான் பொங்கல் தீமு. ஒரு சிம்பிள் டின்னர், கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சோம். அண்ட் தென் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஐட்டம்ஸ் வேணும் பசங்களுக்குன்றதுனால. அண்ட் மொய்தீன் கொண்டு வந்த அந்த சேமியா பாத் ரொம்ப அருமையாக இருக்குது. இட்ஸ் வெரி ஹாட் ஆல்சோ. அண்ட் சாம்பார் இட்லி இஸ் ஆன் த வே. அண்ட் கொஞ்சம் மட்டன்ஸ் இருக்குது அண்ட் எக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டன் வந்து மேலே மைக்ரோவனில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கொஞ்சம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஷவர்மா மெஸிலேருந்து தேவ் ஆர்டர்ட் சம்திங் ஆல்சோ. ஸோ இட்ஸ் நைஸ். அன்போட பண்ணியிருக்கேன். எப்படி எக்கச்சக்கமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு மொய்தீன். நான் வந்து இதை வந்து அந்த டெரக்கோட்டா ஐட்டம்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பிகாஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல் இல்லையா, அதனால. ரத்னா கெஃபே சாம்பார் அண்ட் இட்லி அண்ட் சட்னி. இன்னும் நிறைய இட்லிஸும் இருக்குது. எஸ். ஸோ பசங்க வந்து ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்க மெஸ்ஸிலேருந்து. இன்றைக்கி மார்னிங் இங்கே ஒரு கேஸ் இருந்தது, அதை பண்ணிவிட்டு நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஸ்ட்ராபெரிஸ், பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ஆக்சுவலாக இங்கே பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரிஸ். யூஸ்வலாக நம்ம பழமுதிர் நெல்கிரீஸ்லலாம் போனால் குட்டி குட்டியாக தான் ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்.